மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உபதேசம் என்கிற தலைப்பிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக தேவன் நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசங்களை எல்லாம் கடந்த செய்திகளிலே நாம் தியானித்தோம். நிறைய காரியங்கள் அதில் இருக்கிறது. சுருக்கமாக சில காரியங்களை மாத்திரம் தியானித்தோம். 5ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது நிதானமாக அதை வாசித்து தியானித்து ஆராய்ந்து பார்க்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். நாம் இன்று 6ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை இருக்கிற வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். முதலாவது வசனம், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. 2வது வசனம், ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 3வது வசனம், நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் நாவினாலே உரைத்ததான ஒரு உபதேசம். இந்த காலகட்டங்களிலே நீங்க நன்றாக கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்துல, மற்றுள்ளவர்களை நாம விட்டுருவோம், கிறிஸ்தவ சமுதாயத்துல தர்மம் செய்யும் போது அவர்கள் செய்கிற விதம் என்ன? நிறைய பேர் ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு இல்லைன்னா ஏழை மக்களுக்கு செய்துட்டு அதை போட்டோ எடுத்து அதை பிரபலப்படுத்தி அது ஸ்டேட்டஸ்ல வைத்து நான் இது செய்தேன் என்று சொல்லி மற்றுள்ளவர்களுக்கு முன்பதாக காண்பிக்க விரும்புகிறார்கள். ஏன்னா அவர்கள் மனிதனை பிரியப்படுத்தும்படியாக விரும்புகிறார்கள். இல்லைன்னா மனிதனிடத்திலிருந்து வருகிறதான அந்த மகிமையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இல்லைன்னா அவர்கள் பெருமை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். நிறைய நபர்கள் ஊழியம் என்கிறதான பெயர்ல நான் தர்மம் செய்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் செய்கிற காரியத்தை எடுத்து பப்ளிசிட்டி பண்ணுகிறார்கள். கடந்த நாட்களிலே கொரோனா டைம், அதுபோல சில சூழ்நிலை, இந்த நிவாரணங்கள் வழங்குகிறதான அந்த நேரங்களில் எல்லாம் கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து செய்த அநேகர், எல்லாரும் இல்லை, அநேகர் அவர்கள் செய்த காரியத்தை பிரபலப்படுத்தும்படியாக அவர்கள் எடுத்து போட்டோ போடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது தேவன் விரும்பாத காரியமாக இருக்கிறது. நாம் தர்மம் செய்யும் போது, நாம் உதவி செய்யும் போது அது தேவனுக்கு மாத்திரம்தான் செய்யணும். நாம யாருக்கு கொடுக்கிறோமோ அந்த நபருக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம் தெரிந்திருந்தால் போதும். காரணம், நாம் செய்வது நம்மை விளம்பரப்படுத்திக் கொள்ளும்படியாக அல்ல. பாருங்க, அரசியல்வாதிகள் இந்த ஓட்டு எலெக்ஷன் டயத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து விளம்பரப்படுத்தி கொள்ளும்படியாக அவர்கள் சில காரியங்களை செய்வார்கள். அவர்கள் தெருக்களை கூட்டுவாங்க, அதை போட்டோ எடுத்து போடுவாங்க, பொரோட்டா சுடுவாங்க, அதை போட்டோ எடுத்து போடுவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒண்ணு அவர்கள் செய்து அவர்கள் தங்களை பிரபலப்படுத்தி அவர்கள் மனிதனுக்கு முன்பதாக தன்னை நீதிமானாக நல்லவனாக காண்பித்து கொள்ளும்படியாக விரும்புகிறார்கள். இதை நம்பி மக்கள் ஒருவேளை அவர்களுக்கு ஓட்டு போடலாம், ஆனா ஆண்டவர் அவர்களை அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன?
மனிதனுக்கு முன்பதாக நாம் எதை செய்தாலும் அதை தேவன் காணும்படியாக செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் தெரியாமல் இருப்பது மிகுந்த நல்லது. பாருங்க, நிறைய நபர்கள் டொனேஷன் கொடுப்பாங்க. டொனேஷன் கொடுக்கும்போது அவர்களுடைய பெயர்கள் வரணும்னு விரும்புவாங்க. அவர்களுடைய பெயரை அலௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. அவங்களுடைய பெயர்களை கல்வெட்டில் வைக்கணும்னு சொல்லி விரும்புகிறார்கள். நிறைய நபர்கள் பெருமை உள்ளவர்களாக, இது தேவனுக்கு விரோதமான பாவம். தேவன் இதை விரும்பல. காரணம், தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அது தேவனுடைய ஊழியத்திற்கு, இல்லைன்னா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஏழைகளுக்கு நாம உதவி செய்கிறோம். இதை பிரபலப்படுத்தும்படியாக, இல்லைன்னா அதை மனிதருக்கு முன்பதாக காண்பிக்கும்படியாக நாம் செய்யக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதாவது உதவி செய்தீர்களே ஆனால் அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அந்த கொடுத்த நபருக்கும் மாத்திரம் அது அடங்கி இருக்கட்டும். மற்றுள்ளவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்பக்கூடாது. அப்படி விரும்பினால் அது விருதுவாக போய்விடும். முதல் வசனம் பாருங்க, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, ஒருவேளை சாப்பாடை கொடுத்துட்டு அதை போட்டோ எடுத்து போடுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு அதை போட்டோ எடுத்துட்டு போடுறாங்க. இதெல்லாம் அஞ்ஞானிகள் செய்கிற காரியம், உலகத்தார்கள் செய்கிற காரியம். அவர்கள் இந்த உலகத்தின் மகிமையை தேடுகிறாங்க, உலகத்தில் வருகிற புகழை தேடுகிறாங்க. நாம அதுக்காக அழைக்கப்படல, நாம அப்படி ரட்சிக்கப்படல. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவரை பத்தி நீங்க படிச்சு பாருங்க. அவர் செய்கிற அற்புதங்களை எல்லாம் பிரபலப்படுத்தும்படியாக விரும்பல. ஒரு ஊழியம் செய்தா கூட அதை பிரபலப்படுத்த ஆண்டவர் என்ன பண்ணல, விரும்பல. பாருங்க, நம் ஆட்கள் ஊழியம் செய்யும் போது பிரபலப்படுத்தும்படியாக விரும்புகிறாங்க. பெயர் அச்சிடப்படணும், அதுல இவர் தீர்க்கதரிசி, இவர் பயங்கரமான அற்புதங்களை செய்கிற நபர், இவர் அப்படி, இவர் இப்படி, இவருடைய பட்டங்கள், அவருடைய போட்டோ, இதெல்லாம் போட்டு மனிதனுக்கு முன்பதாக அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளும்படியாக விரும்புகிறார்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அது தவறு. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி நீங்க செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு பலன் இல்லை என்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் உங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறார். இரண்டாவது வசனம் பாருங்க, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. தாரை ஊதுவியாதுன்னா பப்ளிசிட்டி பண்ணாத. நீ செய்யற காரியத்தை பப்ளிசிட்டி பண்ணாத. 4 பேருக்கிட்ட நான் அதை பண்ணினேன், நான் சர்ச்சு கட்டி கொடுத்தேன், நான் இவங்களுக்கு இவ்வளவு பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை, இதை நீ செய்யாத. இது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. தேவன் அதை வெறுக்கிறார். நீ தாரை ஊதுவியாதே, பப்ளிசிட்டி பண்ணாத. நிறைய பேர் அற்புதங்களை செஞ்சிட்டாங்க, இல்லைன்னா அற்புதம் நடந்துட்டு அப்படின்னா உடனே நான் அற்புதங்களை செஞ்சேன், நான் பேய விரட்டினேன், நான் நோயை குணமாக்கினேன், நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் அதை பண்ணினேன், நான் இதை பண்ணினேன். இதொன்னும் நாம பண்ணினது அல்ல, இதெல்லாம் ஆண்டவர் செய்தார். நாம அதுக்கு ஒரு கருவியாக இருந்தோம். அவர் இந்த பூமியில வெளிப்படுவதற்கும், அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கும், அவருடைய ஊழியம் இந்த பூமியில நடத்தப்படுவதற்கும், அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பூமியிலே வெளிப்படுத்தி ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கும் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். நாம அவ்வளவுதான், நாம ஒரு கருவி மாத்திரம்தான், இல்லைங்களா? அதனால நாம அதுல பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. இப்போ பேதுருடைய படகு, ஒருவேளை பாரு நான் எவ்வளவு அற்புதங்களை செய்தேன், நான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்ததுனால அந்த இடத்துல பாரு அந்த படகு நிரம்புகிற அளவுக்கு, மீன் பிடிக்கிற அளவுக்கு நான் என்னுடைய படகு, இல்லைன்னா நான் படகா இருந்து நான் அதை செஞ்சேன் அப்படின்னு அந்த படகு சொல்லிச்சா? இல்லைன்னா அந்த படகு சொல்லுமா? ஏன் அதை சொல்ல? பேதுரு பிற்காலங்களிலே ஊழியம் செய்யும் போது அவர் நிருபங்கள் எழுதியிருக்கிறார், இல்லைங்களா? 1 பேதுரு 2 பேதுரு. அவர் எழுதின நிருபங்களிலே, நான் ஒரு நாள் இப்படி மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த, இயேசு வந்தார், அன்னைக்கு எனக்கு இவ்வளவு மீன் ஆண்டவர் பிடிச்சு தந்தார், இல்லைன்னா நான் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தேன், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் பேசல. ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் பேதுருவுக்கு. பேதுருடைய மாமியாரை குணமாக்கின கதையோ இல்லைன்னா வேற கதைகளோ இதை ஒன்றும் அவர் எழுதல.
மனிதனுக்கு எது பிரயோஜனமா இருக்கிறதோ அதை மாத்திரம்தான் அவர் எழுதினார் என்று சொல்லி வேதத்திலே நான் பார்க்கிறோம். எதற்காக நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, தேவையில்லாத காரியங்களை நாம செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது பிரபலமாக விரும்புகிறவர்கள், மற்றுள்ளவர்கள் புகழப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களுக்கு ஒரு பலன் கிடைச்சிட்டு. என்ன பலன்னா, அவங்க உங்கள பெருமை பாராட்டிட்டாங்க. 4 பேர் உங்கள உயர்த்தி பேசிட்டாங்க. பாருங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க ஏழைகளுக்கு உதவி பண்றாங்க. அப்படின்னு அவங்க உங்களுக்கு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதுக்கு மேல எதையுமே தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நாம என்ன எதிர்பார்த்தோம்? மனிதனால் புகழப்படும்படியாக எதிர்பார்த்தோம். அந்த புகழ் வந்துட்டு, இனி வேற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வராது. 3வது வசனம் பாருங்க. நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதாக, உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருப்பதாக. வலது கையில கொடுக்கிறது இடது கைக்கே தெரியக்கூடாதாம். அப்படின்னா அது எவ்வளவு ரகசியமாக இருக்க வேண்டும் பாருங்க. போட்டோ எடுத்து போடுறது, பப்ளிசிட்டி பண்றது, ஏதாவது ஒன்றை பண்ணிட்டு விளம்பரம் பண்றது, அது டிவியில போடுறது. பாருங்க, நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை உடனே வீடியோ எடுத்து போடுறோம். இது தேவன் விரும்பாத ஒரு காரியம். தேவன் அதை விரும்பல. நம்மை பப்ளிசிட்டி படுத்தவே கூடாது. யோவான் என்ன சொல்லுகிறான்? அவர் பெருகணும், நான் சிறுகணும். அவருடைய நாம மகிமைப்படணும். யாராவது நீங்க பேய்களெல்லாம் விரட்டக்கூடிய வல்லமை உள்ளவங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல, எனக்கு வல்லமை இல்ல. ஆனா ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவருக்கு தான் வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் தான் நம்ம அழைச்சிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையை பயன்படுத்துகிற கருவிகள். அவர் நம்மை பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். இதுக்கு மேல நமக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. இல்லைங்களா? அதனால இந்த வார்த்தையின்படி ஒரு காரியத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்வது முக்கியமான ஒரு காரியம். ஆனால் தர்மம் செய்யும்போது அது தேவனுக்கும், நீங்கள் யாருக்கு அதை செய்கிறீர்களோ அவர்களுக்கு மாத்திரம் அடங்கி இருக்கணும். மற்றுள்ளவர்களுக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தெரிந்தால் நீங்கள் எதிர்பார்த்ததான அந்த பலனை அடைஞ்சு முடிஞ்சிட்டீங்க. இதுக்கு மேல பரலோகத்திலிருந்து ஒருவேளை நான் தர்மம் செஞ்சுட்டேன், நான் உதவி செஞ்சுட்டேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா, நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு மேல எதையுமே நாம் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை நல்லா கவனமா நீங்க வாசித்து பாருங்க, நிதானித்து பாருங்க. இதுதான் உபதேசம். நாம தேவனுக்கு முன்பாக மாத்திரம் எதை செய்தாலும் நாம் செய்ய வேண்டும். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.